TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகள் தேர்தல் சட்டமூலத்தின் மீதான விவாதத்தினை செப்டம்பர் 6ஆம் தேதி முன்னெடுக்கப்படுவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் தற்போதைக்கு இடம்பெறாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தனது இறைமை ஆழ்புல ஒருமைப்பாட்டினை பாதுகாப்பதற்கு இராணுவ ரீதியிலான உதவிகளை வழங்க தயாரான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ஷால்கி என்ற நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை 14 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அனைவரையும் சமமாக நடத்துதல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான ஆரம்பகட்ட இணக்கப்பாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி மேற்கொண்டுள்ளது. இலத்திரனியல் பயண அங்கீகாரத்துக்கான அனுமதியை வழங்குவதற்கான அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மாகாண சபைகள் தேர்தல் சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதம் செப்டம்பர் 6ஆம் தேதி முன்னெடுக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதாரத்துறை சார்ந்த சட்டமூலங்கள், ரொனிடி மில்லின் அனுதாப பிரேரணை ஆகியவற்றை அடுத்த அமர்வில் முன்னெடுப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் நேற்று முன்தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஆக குறைந்தது மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான தடையை நீக்குவதற்காக முற்போக்காக செயற்பட வேண்டும் என்று சுமந்திரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிடத்தில் கோரியிருந்தார். அத்துடன் மாகாண சபைகளுக்கான தேர்தலை பழைய முறையில் முன்னெடுக்கும் வகையிலான திருத்தங்களை உள்ளடக்கிய தனிநபர் பிரேரணையை தான் சபையில் சமர்ப்பித்துள்ள நிலையில் அதனை நிறைவேற்றுவதன் ஊடாக மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான தடைகள் நீங்கும் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். அச்சமயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அதற்கான இணக்கத்தினை வெளியிட்டிருந்ததோடு கட்சித் தலைவர்கள் விடயத்தில் அவ்விடயத்தினை முன்னகர்த்துவதற்கும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். இந்த நிலையில் ஆளும் கட்சியின் பிரதம கொரோடா மற்றும் சபாநாயகருக்கு மாகாண சபைகளுக்கான தேர்தல் திருத்த சட்டத்தினை இம்மாதத்தின் 22, 23ஆம் தேதிகளில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுமந்திரன் எழுத்து மூலமான அறிவிப்பை விடுத்திருந்தார். இதனையடுத்து குறித்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்த கட்சித் தலைவர்கள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் திருத்தச் சட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தினை செப்டம்பர் 6ஆம் தேதி நடத்துவதென அன்றைய தினமே வாக்கெடுப்பை நடத்துவதென தீர்மானித்தனர். குறிப்பாக சுமந்திரனின் கோரிக்கைக்கு அமைவாக இம்மாதத்தில் குறித்த சட்டத்தினை விவாதிக்க முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் ஏலவே நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ள விடயங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டனர். அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கும் நிலையில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் பின்னர் அங்கிருந்து சுமந்திரன் MPயுடன் தொலைபேசியினூடாக உரையாடியுள்ளார். சுமந்திரனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாகாண சபைகளின் தேர்தலுக்கு தடையாக இருந்த சட்ட ரீதியான விடயத்தினை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தினை பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் தற்போதைக்கு இடம்பெறாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 20 ஜூன் 2024 இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த வேளை இந்திய பிரதமரின் விஜயம் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் இலங்கை ஜனாதிபதி கலந்து கொண்ட வேளை இது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் இலங்கையில் கடந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் குறித்து நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது.
செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் குறித்து கவனம் செலுத்துவதால் இலங்கை அரசாங்கம் சர்வதேச தலைவர்களுடனான ஊடாட்டங்களை மட்டுப்படுத்தியுள்ளது. இத்தருணத்தில் எந்த வெளிநாட்டு தலைவரையும் உபசரிக்கும் நிலையில் இலங்கை அரசாங்கம் இல்லை என்று வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதே நேரம் மாலைத்தீவு மற்றும் ஐக்கிய அரபு இராச்சியத்தின் தலைவர்களது இலங்கை விஜயமும் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனது இறைமை ஆழ்புல ஒருமைப்பாட்டினை பாதுகாப்பதற்கு இராணுவ ரீதியிலான உதவிகளை வழங்க தயாரென இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை இராணுவத்திற்கு தொடர்ந்து பயிற்சிகள் வழங்குவதற்காக சீனா தயாராக உள்ளது. எங்கள் இரு நாடுகளினதும் இராணுவத்தினர் இடையிலான உறவுகள் காலத்தால் சோதிக்கப்பட்டவை என்றும் அவர் கூறினார். இலங்கை மரபுசாராத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது என்று தெரிவித்துள்ள சீன தூதுவர், எப்போதும் போல இலங்கையின் இறைமை ஆட்புல ஒருமைப்பாடு என்பவற்றை பாதுகாப்பதற்கு இலங்கையின் ஆயுத படையினருக்கும் மக்களிற்கும் சீன மக்கள் இராணுவத்தினர் உறுதியான ஆதரவை வழங்குவார்கள் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் உயர்மட்ட வருகைகள், உபகரண ஒத்துழைப்பு, பணியாளர்கள் பயிற்சி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் தமது இரு ஆயுத படைகளுக்கும் இடையிலான பரிமாற்றங்களும் ஒத்துழைப்பும் ஆழமடைந்து வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 8 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியான பல்வேறு வகையான தொடர்பாடல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு உபகரணங்கள் இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் அனைத்து தரத்திலான அதிகாரிகள் மற்றும் பல்வேறு வகையான துருப்புக்களுக்கு இடைவிடாத பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இலங்கை ஆயுத படைகளின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதில் சீன மக்கள் இராணுவம் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ஷால்கி என்ற நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. நேற்று காலை வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றனர். 64.4 மீட்டர் நீளமுடைய இக்கப்பலின் 40 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இக்கப்பலின் கட்டளை தளபதி கொமாண்டர் ராகுல் பட்நாயக் மற்றும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி சிந்தக்க குமாரசிங்க ஆகியோருக்கு இடையே உத்தியோகபூர்வ சந்திப்பொன்று கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கப்பல் எதிர்வரும் 4ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்க பசிபிக் விமானப்படைகளும் இலங்கை விமானப்படை மற்றும் மாலைத்தீவு தேசிய பாதுகாப்பு படை இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சியொன்றை மேற்கொள்ள உள்ளன. மீண்டெழும் தன்மையுடைய செழிப்பான ஒரு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பேணி பாதுகாப்பதில் அமெரிக்கா கொண்டுள்ள உறுதியான நிலைப்பாடு மற்றும் அனர்த்தங்களுக்கான பதிலளிப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் ஆகியவற்றினை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் இலங்கை மற்றும் மாலைத்தீவினை சார்ந்த தமது எதிரிணைகளுடன் 70க்கும் மேற்பட்ட அமெரிக்க அதிகாரிகளும் 2 C-130 ஹெர்குலிஸ் விமானங்களும் பங்கேற்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை 14 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 8 வேட்பாளர்களும், வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட ஒருவரும், சுயேட்சையாக போட்டியிட 5 வேட்பாளர்களும் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆனந்த குலரத்ன, சரத் மனமேந்திர, பத்திரமுல்லை சீலரத்ன தேரர், அக்மி மன தயரத்ன தேரர் ஆகியோர் நேற்று வெள்ளிக்கிழமை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் எனவும், பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்களுக்கும் முதன்மை இடம் கிடைத்தாலும் அனைவரையும் சமமாக நடத்துதல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட விடயங்களை இதன்போது கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் நடைபெற்ற யாழ் மாவட்ட கல்வியலாளர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுடனான சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முதலில் சர்வதேச நாணய நிதியத்துடன் வேலை திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட அளவில் வரி விதிக்க இணக்கம் காணப்பட்ட போதிலும்
அதன்பின் வந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் வரிகளை குறைத்தது. இது அரசாங்க வருவாய் குறைவதற்கு வழிவகுத்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்திலிருந்து விலகி அந்த தவறை நாம் மீண்டும் செய்ய முடியாது. ஒரு நாடாக நாம் முன்னேறும் போது நமது அரசியல் முறைமையும் மாற்ற வேண்டும் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டார். கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டின் பிரதமர் பதவியை ஏற்க எவரும் தயாராக இருக்கவில்லை. நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்கும் திறன் கொண்ட ஒருவரை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஜனாதிபதி வெளியேறிய பின்னர் தான் பதவி விலகுவதாக சொன்னேன். ஆனால் யாரும் பொறுப்பை ஏற்க விரும்பவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நல்ல எதிர்காலத்திற்காக நாட்டிற்கு புதிய அரசியல் முறைமையொன்று தேவை. அந்த அரசியல் முறைமையை தலைமைத்துவத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தக்கூடாது. பொறுப்பை ஏற்கக்கூடிய தைரியமான தலைவர்களே நாட்டுக்கு தேவைப்படுகின்றனர். அத்தோடு இந்த பயணத்தை நாம் அனைவரும் ஒன்றாக செல்ல வேண்டும் என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தினார். தனக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் விடயம் தொடர்பில் பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ மறுப்பு வெளியிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ள கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் நாமல் தனது எக்ஸ் கணக்கில் இதனை தெரிவித்துள்ளார். அத்தகைய சந்திப்பு எதுவும் நடக்கவில்லை எனவும் குறித்த விடயம் முற்றிலும் பொய்யானது எனவும் அவரை சந்திக்க தனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை எனவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை நேற்று தான் சந்தித்ததாக வெளியாகும் செய்திகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மறுத்துள்ளார். எனக்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது என தெரிவிக்கப்படுவதில் எந்த உண்மையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்காக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இவ்வாறான தகவல்களை பரப்புகின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான ஆரம்பகட்ட இணக்கப்பாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி மேற்கொண்டுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் உயர்பீட கூட்டம் இன்று இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மலையக மக்கள் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் அடங்கிய யோசனை திட்டம் ஒன்றையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த யோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் ஆழமாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த யோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை சஜித் பிரேமதாசவும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி கூறவுள்ளது. குறித்த விடயங்களில் இணக்கப்பாடு ஏற்பட்டால் எதிர்வரும் 8ஆம் தேதி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடவும் அரசியல் உயர்பீட கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இ-விசா இலத்திரனியல் பயண அங்கீகாரத்துக்கான அனுமதியை வழங்குவதற்காக அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்டவர்கள் தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விமான நிலையங்களில் நடைமுறைப்படுத்தவுள்ள இ-விசா நடைமுறையினால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான தகவல்கள் கசியும் அபாயம் உள்ளதால் அதனை இரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இ-விசா முறைமையில் தற்போது நடைமுறையில் உள்ள முறைமையை மாற்றி வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து சேவை பெறுவதற்கு அமைச்சரவை தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளமையால் சுற்றுலாத்துறை அபாய நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் விசா கட்டணங்கள் உயர்வடையும் என்பதால் மக்கள் அரசாங்கத்துடன் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீழ்ச்சி அடையும் என்றும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மனுக்களின் பிரதிவாதிகளாக பிரதமர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், சுற்றுலா அமைச்சர், நீதி அமைச்சர், சட்டமா அதிபர், குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் உட்பட 32 தரப்பினர் பெயரிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த மனு மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தை வலுவிழக்கச் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட 5 அடிப்படை உரிமை மனுக்களை எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் தேதி விடயங்களை ஆராய்வதற்காக எடுத்துக்கொள்வதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
எஸ் துரைராஜா, AHM டி நவாஸ், ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி ஆகிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உள்ளிட்ட சமூக அமைப்புகளினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மத்திய ஆசிய பறவைகள் பாதையின் தென் திசையில் உள்ள பறவைகளின் தங்குமிடமான இலங்கை புலம்பெயர் பறவைகளின் கேந்திர நிலையமாக காணப்படுவதாக மனுதாரர்கள் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த தீவை தெரிவு செய்வதற்கு விஞ்ஞான ரீதியான அல்லது வேறு எவ்வித விசேட காரணங்களும் இல்லை எனவும், குறித்த நிலப்பரப்பு மிகவும் உணர்திறன் மிக்க சுற்றுச்சூழல் பகுதி என்றும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.